ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கண்மணியோட நினைவு நாள் அதுமா நம்ம மாறன கண்மணி மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரியே ஒரு சம்பவம் வீராவுக்கு முன்னாடி நடக்குது. இன்னொரு சைடு என்னதான் ராணி பிரச்சனை பண்ணாலும் கடைசி நேரத்தில தன்னோட அண்ணிக்காக மாறன் சமாதடியா ராணிய எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம வள்ளியம்மையும் கண்மணியோட நினைவு நாள் நாளைக்கு வரப்போகுது. அந்த சடங்கு எல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்ட சொல்லும்போது மாறன் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக கண்மணிக்கு நினைவு நாளுக்கு திதி கொடுக்கறதுக்காக தயாராகிறாங்க. ராகவனுக்கு அப்படியே கண்மணியோட நினைப்பாகவே இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி நினச்சி அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீராவும் தன்னோட அக்கா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாளே, எல்லாத்துக்குமே காரணம் மாறனா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போது நம்ம வள்ளியம்மையும் வீரா கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க. வீரா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, கண்டிப்பாக மாறனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்காது, நீ எதை பற்றியுமே யோசிக்காத அப்படி சொல்லிட்டு வீராவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராகவன் பயங்கரமாக அழுது அப்படியே அந்த சாப்பாடை காக்காக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்காக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அந்த காக்கா மட்டும் வந்து சாப்பிட்டுட்டுனா கண்டிப்பாக கண்மணியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம்னு சொல்லிட்டு ராகவன் அந்த இடத்துல இருக்கும்போது காக்கா காக்கான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் காக்கா வந்து எதுவுமே சாப்பிட்ட மாதிரியே இல்லை. நம்ம மாறணும் அவங்க அண்ணி கண்மணி நினச்சி ஒரு சமயம் நான் சீக்கிரமாக வந்திருந்தா அன்னைக்கு உங்கள் உயிரை காப்பாற்றிருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட நினைப்பு எல்லாமே நம்ம மாறனுக்கு வருது. அதோட இல்லாமல் கண்மணி வந்து தனக்கு வாக்கு கொடுத்தது எல்லாமே யோசித்து கனியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே நம்ம மாறனுக்கு வருது. அதோட இல்லாமல் மாறன் வச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்காக காக்கா கரெக்டாக வந்துடுது. அதை கவனிச்ச நம்ம பிருந்தாவும் பாத்தேகா மாறன் மாமாவை கண்மணியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா ஏன் தான் நீ வந்து பிடிச்சிட்டு இருக்கேன்னு புரிய மாட்டேங்குது. இனியாவது மாறன் மாமா கூட சேர்ந்து வாழ வழியை பாரு, பாவம் மாறன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாவும் அப்படியே வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் நம்ம தான் ஏற்கனவே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கோம்ல, பொறுத்திருந்தா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ராகவனும் கண்மணி நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சாப்பிடக்கூட முடியாமல் அந்த இடத்துல நிற்கும்போது நம்ம கனியும் ராகம் கிட்ட, அப்பா நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிட்டு இருக்காதுங்க, அழாதுங்கப்பா, நீங்கள் தயவு செய்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி வந்து பாசமலையை நம்ம ராகவனுக்கு பொழியிறாங்க. இது எல்லாத்தையுமே புஷ்பா பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அதோடு இல்லாமல் புஷ்பா கவனிக்கிறாங்க. அங்கே நம்ம கண்மணியோட ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு அந்த சடங்கு எல்லாத்தையுமே பண்ணதை கவனித்த உடனே புஷ்பா பயங்கரமாக டென்ஷன் ஆகி இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து அப்படியே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் இருக்கணும், இந்த கண்மணியோட ஃபோட்டோவை எதுக்காக இப்போ தேவையில்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க? அதான் வந்து நான் ஏற்கனவே ராகவனை கல்யாணம் பண்ணியாச்சுல, அதுக்கப்புறமா எதுக்கு ராவனோட மனசை மாற்றிட்டு இருக்கீங்க? அவங்க தான் அந்த கண்மணியை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட வாழறதுக்கு தொடங்கியாச்சுல, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு புஷ்பாவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம கண்மணியோட ஃபோட்டோவை தூக்கி எறிகிறதுக்காக தயாராகும்போது நம்ம மாறன் சமாதடியாக அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. என்ன காரியம் பண்ண பார்த்துட்ட? எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே அண்ணியோட ஃபோட்டோவை நீ இந்த மாதிரி செய்வ? கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அன்றைக்கி ஃபோட்டோ மேலே ஏதாவது கை வச்சேன்னா நடக்கிறதே விரைச்சிட்டு மாறன் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த வீரா எல்லாம் சும்மா விடுவாங்களா? எவ்வளோ தைரியம் இருக்கணும்? என் அக்காவுக்கு வந்து ஒரு சடங்கு பண்ணியிருக்கோம், அதை எதிர்த்து எப்படிலாம் செய்தனா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து புஷ்பாவை சரியாக எதிர்த்து நிற்கிறாங்க. புஷ்பாவும் இதெல்லாம் கவனிச்சுட்டு இங்கே நடக்கிறது எதுவுமே சரியே இல்லை, எப்படியாவது ராகவனோட மனசு மாற்றி 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனையில் இருந்தால் இது எதுவுமே இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நடத்த விட மாட்டாங்க போல. அந்த ராகவன் அன்னைக்கு என்னடானா அந்த கண்மணி வந்து என்னோட வாழ்க்கையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தட்டி தள்ளிட்டான். அதே மாதிரி இவங்க என்னடானா புதுசாட்டு கண்மணியோட ஃபோட்டோவெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்தா சரியே வராது, எப்படி அது ராகவனோட மனசை நம்ம தான் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம புஷ்பாவும் ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராமச்சந்திரன் மாறங்கிட்ட மாறா அந்த சம்பவம் மட்டும் அன்னைக்கு நடக்காமல் இருந்தால் இந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல, இவ்வளோ பெரிய துக்கத்தை நம்ம எல்லாம் தாண்டி வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்காதுல்ல அப்படி சொல்லும்போது மாறணும், சரி நடந்தது நடந்துச்சுப்பா, இனிமேல் அதை பற்றி யோசிக்காதங்க, நடக்க வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வீரா எல்லாருமே பயங்கரமாக சோகமாக இருக்கும்போது நம்ம மாறணும் துணையாக இருந்து சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ராகவனுக்கு மனசு தாங்கவே முடியலை, கண்மணியோட ஞாபகங்களாக தான் வந்துட்டே இருக்குது. ஆனால் புஷ்பா மட்டும் எதை பற்றியுமே கண்டிக்காமல் அப்படியே வீட்டில் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் கவனித்து நம்ம பிருந்தாவும்
அக்கா இங்கே நடக்கிறத பார்த்தியா, நம்ம கண்மணி அக்கா இறந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவு நாளில் இருக்கும்போது இங்கே புஷ்பா வந்து அவளோட ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா நல்லாவா இருக்கு, எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது ராமச்சந்திரன் இதெல்லாம் கவனிச்சுட்டு இதெல்லாம் சரியே கிடையாது, இப்போவே இந்த புஷ்பாவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து புஷ்பா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன தைரியம் இருக்கணும், நாங்களே எங்கள் அக்கா எங்களை விட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அந்த நினைவு நாளை வச்சு வருத்தத்தில் இருந்தா நீ எதற்காக இந்த செயலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வீரா எல்லாரும் சேர்ந்து அப்படியே புஷ்பா கிட்ட பிரச்சனை பண்ணும்போது புஷ்பாவும் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தான் ராகவன் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணமே, அதான் உங்க அக்கா கண்மணி இப்போ உயிரோட இல்ல நானும் ராகவனுமாவது சேர்ந்து வாழ போறோமே அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா பிரச்சனை பண்றாங்க. பிருந்தாவும் வீராவும் இதை சும்மா விடுற மாதிரில எங்க அக்காவோட நினைவுனால காலையில தான் நாங்க வந்து திதி எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம், அதுக்குள்ள நீ இப்படி ஒரு செயலை பண்றது சரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு புஷ்பாவை குடும்பமா சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்க. கரெக்டா ராகவனும் அந்த சமயத்துல வரும்போது புஷ்பாவும் வாங்க நீங்களே வந்து ஒரு நியாயத்தை கேளுங்க, என்ன தைரியம் இருந்தா இவங்க எல்லாரும் என்னை எதிர்த்து நிற்பாங்களாம், நான் தான் உங்களை வந்து இப்ப கல்யாணம் பண்ணியாச்சுல அதுக்கப்புறமா நீங்க கண்மணின்னு சொல்லிட்டு கண்மணியை பத்தி பேசிட்டு இருந்தா சரியாவா இருக்கும், அதை நம்ம வந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ராகவன் அப்படியே அதிர்ச்சி ஆகி என்ன என்ன உங்ககிட்ட தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி என்கிட்ட நெருக்கமாக பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த ரூம் எல்லாம் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பியா, ஒழுங்கு மரியாதையாக இதெல்லாம் இப்போவே எடுத்துருக்கணும், என்றைக்குமே கண்மணிக்கு தான் என்னோட மனசில் இடம் உண்டு, வேற யாருக்குமே நான் வந்து சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து புஷ்பாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதோட இல்லாமல் புஷ்பாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பயங்கரமாக பிரச்சனை பண்ணும்போது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ராகவுக்கு ஆதரவாக இருந்து சரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அப்படியே ராகவனை சமாதானப்படுத்துகிறாங்க. புஷ்பாவும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு செயல் நடத்தும் போது அந்த ராகவன் கண்மணி தான் பெருசு, கண்மணியை தவிர வேற யாருமே நான் வந்து ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான். இப்போவும் அதே செயலை பண்ணிட்டு இருக்கான். இது போதான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கண்மணியை தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கக்கூடிய நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, இனிமே இப்படியே போனால் சரியே வராது, நம்ம அடுத்த பிளானை போட வேண்டியதான், எப்படியாவது ராகவனோட மனசை நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் பயங்கர டென்ஷனில் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் ராமச்சந்திரன் கிட்ட சரி மாமா இதை பற்றி எல்லாம் நீங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க, அந்த புஷ்பாவை பற்றி தான் நமக்கே நல்லாவே தெரியும்ல, அதனால அதை பற்றி யோசிக்காதுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனை சமாதானப்படுத்தினாலும் வீராவுக்கு மனசு கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்கு. மாறணும் நம்ம வீரா கிட்ட வந்து வீரா எதை பற்றியுமே கவலைப்படாத, சரி இப்படி ஒரு செயல் நடந்துட்டு அதுக்காக நினச்சி வருத்தப்பட்டு இருக்காத, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரொம்பவே ஃபீலான நம்ம ராகவனும் கண்மணியோட நினைவு நாள் அதுமா இப்படிலாம் சம்பவம் நடந்துச்சு, எப்படி அது கண்மணியை போய் பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே கண்மணியோட அந்த இடத்துக்கே வராங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே அதில் சாஞ்சி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்மணியோட சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாமே நம்ம ராகவனோட மனசுல வந்துட்டு போகுது. கண்மணி நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தேன்னா என்ன மாதிரி நிலைமை ஆயிருக்கும், இப்ப எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாழ்ந்திருப்போம், நமக்குன்னு ஒரு பொண்ணு கனி வேற இருக்கா, எல்லாரும் சேர்ந்து குடும்பமா நல்லா இருந்திருப்போமே கண்மணி, ஏன் கண்மணி நீ என்னை விட்டு போன அப்படி சொல்லிட்டு ராகவன் அதுல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ராணி என்னதான் ராகவன் கூட நெருங்கி வந்தாலுமே ராகவன் அதை மறுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு கண்மணியோட நினைவு நாள் அன்னைக்கு மாறன் செம அதிரடி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.